தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 23,984 ஓப்பன் ஆகி 24,011 வரைக்கும் உச்சத்தை தொட்டுட்டு லோ 23,817 வரைக்கும் வந்து நிஃப்டி 50 231 புள்ளிகள் அதிகரித்து 23,853 முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3,453 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 2,510, டிக்ளைன் 830, அன்சேஞ்சு 113, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக் 206, லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 55, 52 வீக் ஹை 123, 52 வீக் லோ 28. ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸில் நிஃப்டி 100 1.24% அதிகமாகவும், நிஃப்டி 200 1.25% அதிகமாகவும் ஏற்றத்தில் தான் இருந்திருக்கு. ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸில் கிட்டத்தட்ட எல்லாமே க்ரீனில் தான் வந்து இருந்திருக்கு. செக்டரல் இண்டிசஸில் வந்து பார்க்குறப்ப நிஃப்டி ஆட்டோ 2.6% அதிகம், நிஃப்டி ரியாலிட்டி 3.96% வந்து அதிகம், நிஃப்டி சிமெண்ட் 2.77% அதிகம், நிஃப்டி மெட்டல் 1.78% அதிகம்னு சொல்லிட்டு இங்கே செக்டாரல் இண்டிசஸ்லையும் நிறையா செக்டார் ஏற்றத்தில் தான் வந்து முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 736 புள்ளிகள் அதிகரித்து 76,264 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 1.86% அதிகரித்து 1,53,329 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.85% அதிகரித்து ஜூலை மாத ஒப்பந்தம் 2,53,105 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இறக்கம்னே சொல்லலாம். இன்னைக்கு 5.56% இறங்கி 7,525 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றம், இந்த ஏற்றம் தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்போம். அதே மாதிரி இந்த வாரம் முழுக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த லெவல் இருக்குங்கிறத பொருளாதார நிபுணர் ரஜித் தாமஸ் சார்கிட்டையும் பேசுவோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுசாக கேளுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே. சார் வணக்கம். வணக்கம் சிபி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த குரலை கேட்டு, இந்த சிரிப்பை கேட்டு சில நாட்கள் ஆகிறது. ஆமா, ஆடியன்ஸே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆடியன்ஸும் நம்மள மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ன. எஸ் சார். நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு சார். காரணம் பங்குச்சந்தை ஒரு பெரிய ஏற்றம். ஆமா, போர் பதட்டம் தணிஞ்சிருக்கு, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு, உலக பங்குச்சந்தை எல்லாமே ஏற்றத்துல தான் இருக்குன்னு பார்த்தேன். டாலருமே பலவீனம் அடைஞ்சிருக்கு. சென்டிமெண்ட் இப்ப ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு சந்தையில பாக்குறப்ப. இப்ப இந்த ஈரான், அமெரிக்கா இந்த போர் ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒரு ஆரம்ப கட்ட ஒப்பந்தம்னு சொல்றாங்க. இது தொடர்ந்து நீடிக்குமா? இது நீடிச்சுன்னா எவ்வளவு நாள் சார் இது நீடிக்கும்? இல்ல தற்காலிகமா ஒரு நிம்மதியா நமக்கு? இன்னைக்கு ஜப்பானிய பங்கு சந்தை கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கு. 3,250 புள்ளிகள் 69,000 தாண்டிடுச்சு. அதே மாதிரி ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே ஏற்றத்துல 1-2%. ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே ஏற்றத்துல. அமெரிக்க பங்கு சந்தைகளுடைய முன்பேற வணிகம் எல்லாமே ஏற்றத்துல. சோ சென்டிமெண்ட் நிச்சயமா வந்து பாசிட்டிவா இருக்கு. முக்கியமான காரணம் நீங்க சொன்ன மாதிரி இந்த போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டதுனால இல்ல, அதை ஈரான் ஒப்புக்கொண்டதாக வெளியான தகவல்கள் அடிப்படையில தான் வந்து இது வந்து பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது. ஆனால் இது எவ்வளவு தூரம் வந்து ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா வெள்ளிக்கிழமை தான் அப்படிங்கிறாங்க. இப்ப அங்கதான் நமக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சென்டிமெண்ட் தொடருமா? அதுக்குள்ள அவர் மனநிலை எப்படி மாறும்? வேற என்ன புதிதான கண்டிஷன்ஸ் இல்ல? இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சமாதானமா போறதை தடுக்காம இருக்கணுமே. இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டிய ஒரு சூழலா தான் நான் பாக்குறேன். இஸ்ரேல் சொல்லிட்டாங்க சார், இஸ்ரேல் இப்ப சொல்லிட்டாங்க அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் கட்டுப்படுத்தாத அப்படின்னு. பாருங்க, அதுதான் இதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா வந்து நல்ல கேப் அப் ஓப்பனிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 24,000 மேலதான், கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு மேல அதிகரிச்சுதான் நிப்டி ஓபன் ஆனிச்சு. பட் ஒரு 10.55 11,000 அந்த மாதிரி டயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த 24,000 தொட்டுச்சு. 24,000 தாண்டியது. அதற்கு முன்பு முடியல. அதற்கு பிறகு அந்த 24,000 தொடவே இல்லை. இன்னைக்கு நாள் முழுக்க பாத்தீங்கன்னா வந்து அந்த 24,000 ரெசிஸ்டன்ஸ் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அதை உறுதியாக தாண்டி போக முடியல அப்படிங்கிறது. அந்த 10.55 10.56 24,000 அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அந்த நல்ல ஏற்றம் 300 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்துலதான் கேப் அப் ஓப்பனிங்கா துவங்கினால் கூட அந்த 24,000
200ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு இருந்ததை பார்த்தோம். அது மட்டுமல்ல, அதிலிருந்து ஒரு 150 புள்ளிகள் வீக்கா தான் இன்னைக்கு வந்து அந்த பீக்ல இருந்து ஒரு 150 புள்ளிகள் கிட்ட இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுல இருந்து ஒன்று தெளிவா தெரியுது, மக்களுமே ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருந்து கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேல அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் இது காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ கொஞ்சம் டீரிஸ்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கரன்சிலாம் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவ். நீங்க சொன்ன மாதிரி டாலர் வீக்னஸ்ங்கிறது கொஞ்சம் தான், பட் ரூபாய் ஸ்ட்ரென்த் ஆயிருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 99 வரையில இருக்கு, ஒரு சின்ன இறக்கம் தான். பட் டாலர் வந்து ரூபாய்க்கு நிகராக பார்க்கும் பொழுது இன்னைக்கு 57 பைசா ரெக்கவர் ஆயிருக்கு, வீழ்ச்சி அடைந்திருக்கிறது டாலருடைய மதிப்பு. ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்கு 94.67. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் 56 பைசா இறக்கத்துல 127.25. அதே மாதிரி யூரோவும் 32 பைசாக்கு மேல இறக்கம் 110 கிட்ட வந்துருச்சு. ஜாப்பனீஸ் யென் இறக்கத்துல 60க்கு கீழே வந்துருச்சு. ஜாப்பனீஸ் யென் 59.30. இதெல்லாம் முன்பேற வணிக தகவல்கள் சொல்றேன் தேசிய பங்கு சந்தையில. சோ இதுவுமே பாசிட்டிவான செய்தி இருந்த போதிலும் கூட இந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்திருக்கிறது எதை காட்டுதுன்னா, திரும்ப நாளைக்கு ஒருவேளை துவக்கத்துல ஏறினா கூட அமெரிக்க பங்கு சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா முடிவடைஞ்சு நாளைக்கு ஏறினால் கூட மீண்டும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். இதற்கு அடுத்து வந்து 24,300ங்கிறத தொடர்றதுங்கிறது வந்து சாத்தியமில்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் கடினமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி ரெஜித் தாமஸ் சார் நம்ம கிட்ட பகிர்ந்துருக்காரு சார். நம்ம வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் சார். நிச்சயமா. கச்சா எண்ணெய் விலை வந்து சரிஞ்சிருக்கு. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, கச்சா எண்ணெய் விலை ஏறினப்ப பெட்ரோல் டீசல் விலை ஏத்துச்சு அரசாங்கம், இப்ப குறைப்பாங்களா சார்? அரசாங்கத்தினுடைய பதில் என்னவோ அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். பட் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றினப்ப அதே அளவுக்கு நாங்க ஏத்தல, அதனால இறக்கும் பொழுது அதே அளவுக்கு இறக்குவோமா அப்படின்னு ஒரு வேலை சொல்லலாம். பட் நிச்சயம் நான் இறக்குவாங்கன்னு நம்புறேன். எதன் அடிப்படையிலன்னு கேட்காதீங்க. என்ன காரணம்னா, பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. சென்ற வார கடைசியில நுகர்வோர் விலை குறியீடு வந்தது. கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 3.90% மே மாசத்துக்கானது. கம்பைன்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வந்து 3.48 இருந்தது, மே மாசம் 3.93 அதிகரிச்சிருக்கு. சோ சிபிஐ அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க அடுத்து இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.68 மே மாசம் அதிகரிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இப்ப 2022-23ங்கிற புதிய ஒரு பேஸ் இயரோட ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு கம்பேர் பண்ண முடியாது. பட் ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 8.26% இருந்தது, இப்போ 9.68 அதிகரிச்சிருக்கு. அந்த விதத்துல பணவீக்கம் அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். சோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இதனுடைய தொடக்க புள்ளிங்கிறது கச்சா எண்ணெயினுடைய விலை, அதை தொடர்ந்து பெட்ரோலிய பொருட்களுடைய விலை, அதுதான். அதனால அரசு அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு வேளை அதை கொஞ்சம் கணிசமாக இல்லைனாலும் மெல்ல மெல்ல இறக்குவதற்கு பார்ப்பாங்க. குறைந்தபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதிகரிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். என்ன காரணம்னா, இன்னொரு காரணத்தையும் நான் சொல்றேன். இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் ஒண்ணு சொல்லுவோம். இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்துல ஜனவரி மாசத்துல டிசம்பர் கடைசியில எல்லாம் $62-63 இருந்தது. சர்வதேச சந்தையில $56-58 இருக்கும் பொழுது நம்முடைய $62 கிட்ட இருந்தது இந்தியன் க்ரூட் பேஸ்கெட். அது வந்து ஏப்ரல் மாசம் 114-115, நான் சொல்றது சராசரி. இன்ஃபேக்ட் 120 எல்லாம் தாண்டிடுச்சு. 2 மடங்கானது. ஜனவரி மாசம் இருந்ததை போல் 2 மடங்கானது ஏப்ரல்ல கச்சா எண்ணெயுடைய விலை. அந்த அளவுக்கு அரசு அதிகரிக்கலைங்கிறதுனால அதை ஒரு காரணமா அவர்கள் சொல்லலாம். இப்ப சராசரியான விலை கணிசமாக இறங்கி இருக்குங்கிறதையும் பாக்குறேன். 114 ஏப்ரல்ல இருந்தது சராசரியாக ஜூன் மாசம் 94 குறைஞ்சிருக்கு நடப்பு மாதத்துல. வெள்ளிக்கிழமை அன்று 12ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 86.77 ஒரு பேரலுக்கு. இப்ப இன்னைக்கு என்ன குறைஞ்சிருக்கிறத பாத்தீங்கன்னா ஒருவேளை 84-83 கூட வரலாம். சோ அதனால வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால குறைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், புதுசா OPPI அப்படின்னு ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்றாங்களே, இந்த OPPIனா என்ன? இது WPIல இருந்து எப்படி வந்து வேறுபடுது? எதிர்கால பணவீக்கத்தை கணிக்கிறதுக்கு இது உதவுன்னு சொல்றாங்களே, அது எப்படி? OPPIன்னு புதிதாக ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். கால ஓட்டத்துல இந்த WPI ரீப்ளேஸ் பண்ணலாம் என்றும் சொல்லப்படுகிறது. OPPIங்கிறது அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபேக்டரி கேட் பிரைஸ்னு சொல்லலாம். ஒரு உற்பத்தியாளர் அந்த பொருளை உற்பத்தி செய்து அந்த ஃபேக்டரிக்கு வெளியே பில் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய விலை, அதுக்கும் ஹோல்சேல் பிரைஸுக்கு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹோல்சேல் ரீட்டைல் வேற. அதற்கு முன்பு ஹோல்சேல் பிரைஸ்னு முடிவு பண்றது, ஏன்னா ஹோல்சேல் வந்து மொத்த விலை, அதுக்கப்புறம் சில்லறை விலை. இந்த மொத்த விலைக்கு முன்னாடி ஃபேக்டரி கேட்ல வரக்கூடியது அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியே வருது. இதை வந்து புதிதாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள். இதை 2022-23 அப்படிங்கிற ஒரு ஆண்டுல இதை வந்து பேஸா
வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நடப்பாண்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது 109.6 மே மாசம், ஏப்ரல் மாசம் 108.6, அதுல இருந்து 1 கோடி இருக்கிறது. சோ ஓபிபியும் கூடி இருக்கு. இதுல நிறைய விவசாயம் சார்ந்து, அதே மாதிரி மீன், மைனிங், குவாரியிங், மேனுஃபேக்சர் ப்ராடக்ட், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே சேர்ந்து வருகிறது. அதே மாதிரி WPIலையும் சில மாறுதல்கள் செய்திருக்கிறார்கள். அதை பத்தி நம்ம முன்பே பேசியிருக்கோம். ஆனா ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் இயர் 2022-23 மாத்தினதோடு அல்லாமல் அதுல இருக்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கையை 957 அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே 697 பொருட்கள் தான் அதுல இருந்தது. இப்ப 957. ஏன் இவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா, உதாரணத்துக்கு சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சோலார் விண்ட், இது ரிலேட்டட் ஆனதெல்லாம் இப்ப எனர்ஜில கிடையாது. முன்னால நம்ம ட்ரெடிஷனலா உள்ளது மட்டும் தான் இருக்கும். இப்போ சோலார், விண்ட் இதெல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி, அதையும் சேர்த்திருக்காங்க. அதுல வரக்கூடிய மின்சாரத்தையும். அதே மாதிரி சில ரீகிளாசிபிகேஷன்ஸ், க்ரூட், கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸ், இதெல்லாத்தையும் பிரைமரி ஆர்டிகல்ஸ்ங்கிறதுல இருந்து ஃபியூவல் அண்ட் பவர்ங்கிற அந்த மேஜர் குரூப்புக்கு மாத்திருக்காங்க. இந்த மாதிரி சில மாறுதல்கள் செய்திருக்கிறார்கள். நிறைய பொருட்கள் முன்பு இல்லாதது உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் ட்ரூலி ரிஃப்ளெக்டிவா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மார்க்கெட் பாக்குறப்ப குறிப்பா செக்டோரல் இண்டிசஸ்ல நிப்டி ரியாலிட்டி ஒரு 4% வரைக்கும் போயிருக்கு. ஆமா, தொடர்ந்து ரியாலிட்டிங்கிறது அதிகமாயிட்டே வருது சார். ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார்? அது ஓவராலா மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இது எல்லாமே ஏறி இருக்கு. பட் வேறு சில நல்ல செய்திகளும் இருக்கு. ட்ரேட் டெபிசிட் மே மாசம் பாத்தீங்கன்னா அதிகரிக்கவும் இல்லை, குறையவும் இல்லை. அதே 28.21 பில்லியன் ஸ்டெடியா இருக்குது. ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு, ஆனால் இறக்குமதியும் அதிகரிச்சதுனால அது ரெண்டும் சரியா போயிடுச்சு. ஒன்னும் பெரிய மாறுதல் இல்லை. இன்னொன்னு சிஎம் டேட்டா மே மாசம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அது 17% மேல இயர் ஆன் இயர். போன வருஷம் மே மாசம் 20,55,714 வெஹிக்கிள் வித்திருந்தது, வாகனங்கள். இப்ப அந்த 20,55,000 இருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு மே மாசம் 24,11,000 வெஹிக்கிளுக்கு மேல வித்திருக்கு, யூனிட்ஸுக்கு மேல வித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சில சாதகமான ஒரு விஷயங்கள்ங்கிறதுனால ஓவரால் சென்டிமெண்ட் பூஸ்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் சந்தை ப்ராஃபிட் புக் பண்ணவும் தவறவில்லை என்பதை நாளைக்கு ரொம்ப கவனமா சந்தையை கவனத்தோடு, நான் இது முதலீடு செய்ய வேண்டிய சந்தை இல்லைன்னு சொல்லல, நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் நிப்டியினுடைய PE 20 ஒட்டி தான் இருக்கு. அப்படின்னா ஒரு ரீசனபிளி வேல்யூடு, ரீசனபிளி பிரைஸ்டுன்னு அர்த்தம். பட் தனிப்பட்ட பங்குகள்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஓவர் பிரைஸ்ட் ஏதோ அதை தவிர்த்து அண்டர் பிரைஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ பைஸா இருந்தா அதில் நம்ம முதலீடு செய்யலாம். இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இந்த வெள்ளி வரைக்கும் காத்திருந்து இதெல்லாம் நிஜமாவே நடக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விலை கூட இருந்தா கூட அப்ப வாங்குறது பெட்டரா இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ஊகங்களின் அடிப்படையில, ஏன்னா இன்னைக்கு பண்றதெல்லாம் நான் ஊகங்களின் அடிப்படைன்னு தான் சொல்லுவேன். நான் இன்னும் முழுமையாக நம்புறதுக்கு தயாராக இல்லை, பார்க்கலாம். ஃபைன் சார், டீட்டெயிலா பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. ரஜித் அம்மா சார் கிட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மார்க்கெட் அதிரி புதிரியா ஏறி இருக்கு. இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எப்படி சார் இருக்கும்? இது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் அடிப்படையில இந்த ஏற்றத்தை சந்தித்து இருக்கிறது. ஸோ ரேஞ்சை விட்டு போன வாரமே ஐ திங்க் வியாழக்கிழமையோ நம்ம வெள்ளிக்கிழமை குத்தி பேசும்போது அந்த ஒரு ரேஞ்சை தாண்டி க்ளோஸ் செய்யறதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த வாரத்துக்கான மினிமம் ரேஞ்ச் அப்படின்றது நம்ம சொல்றது 23,400 23,500 ஒரு சப்போர்ட் பேஸாக வைத்து அப்சைடு 24,200 240 வரைக்கும் செல்கின்ற ஒரு பாசிபிலிட்டியை நம்ம ஓபன் பண்றோம். இது ஏன் இவ்வளவு வைடான ரேஞ்ச் அப்படின்னா, பொதுவாக சந்தை ஒரு ரேஞ்சை தாண்டி ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் செய்து சந்தை ட்ரேட் செய்யும்போது அந்த எக்ஸ்பேண்டட் ரேஞ்ச் ஒரு தடவை டெஸ்ட் செய்யும். அந்த புதிய ரெசிஸ்டன்ஸ்ல சஸ்டெயின் ஆக முடியுமான்னு டெஸ்ட் நடக்கும். அந்த புதிய ரெசிஸ்டன்ஸ்ல டெஸ்ட் ஆக முடியும் என்றால் மறுபடியும் அதோடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு செல்லுகின்ற ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வைடா அந்த ஸ்கோப் ரேஞ்ச் ஓபன் பண்றோம். ஏன்னா இன்னையிலேருந்து 19th ஃப்ரைடே வரைக்குமே, அதாவது 19th அன்னைக்கு தான் இந்த சமாதான ஒப்பந்தம் சிக்னேச்சர் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் US அந்த ஃபைனல் சிக்னேச்சர்ஸ் 19th அன்னைக்கு தான். ஸோ இன்னையிலேருந்து 19th வரைக்கும் யாருக்கும் எந்த மூடு மாற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்காகவும் பிளஸ் இந்த வைட் ரேஞ்ச் கொடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஒரு இவ்வளவு டீப்பா நம்ம சொல்றதுக்கு காரணமே அதான். எந்த செக்டார்ல அல்லது எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல மக்கள் முதலீடு பண்ணலாம்? இல்ல அது ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் அதெல்லாம் பெருசா நம்ம மாற்றத்தை எதுவும் ஒரு வித்தியாசமா நம்ம பார்க்க போவதில்லை. ஐ திங்க் இப்போ இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸ்ல எல்லா விதமான செக்டர்ஸ்லுமே ஒரு ஏற்றம் சந்திச்சிருக்கும்.
இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட ஹையஸ்ட் கெய்னர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிஃப்டி ரியாலிட்டியா இருக்கும், ஃபாலோட் பை கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோ. அதாவது எந்தெந்த செக்டர் பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தை வந்து அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல கிடைக்கவில்லையோ இல்ல சந்திக்கவில்லையோ அது எல்லாமே பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தை இன்றைய தினம் சந்தித்து இருக்கிறது. ஸோ முக்கியமாக நெகட்டிவா இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் கொஞ்சம் நெகட்டிவ். அது பொதுவாகவே டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஏற்றம் சந்திக்கும் போது ஐ திங்க் ஒன் ரீசன் ஹெல்த் கேர். இரண்டாவது வந்து நிஃப்டி சிபிஎஸ்சி, இது அடுத்தது ஒரு சரிவை சந்தித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இன்றையுடைய டேட்டா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஆல் செக்டர்ஸ் அப்படின்றத இட் இஸ் அக்ராஸ் த போர்ட். ஏன்னா இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஏற்றம் நம்மளால சந்தித்திருக்க முடியாது. ஃபைன் டியூன் பண்ணி பார்க்கும்பொழுது ஐ திங்க் இன்னைக்கு வந்து முக்கியமா நீங்க பெட்ரோநெட் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் நான் சொல்றேன். ஸோ ஏன்னா அவங்களுடைய கப்பல் வந்து பெட்ரோநெட் எல்என்ஜியோடைய கப்பல் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கொண்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தாண்டி விட்டது அப்படின்றது அந்த கம்பெனி சோர்சஸை வெளியிட்ட செய்தி வந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா பெட்ரோநெட் வந்து ஒரு 4% விலை ஏற்றத்தை சந்தித்தது நம்ம பார்க்கிறோம். ஸோ எனிதிங் ஐ திங்க் ரிலேட்டட் டு ஃபியூவல் அண்ட் கச்சா எண்ணெய் அல்லது OMCs அல்லது கேஸ் ஐ திங்க் வில் பி த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு லுக் அட். ஏன்னா அதுதான் ஒரு பிரச்சனையாக இருந்து நம்ம பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்லி அந்த ரிகவரி ஃபேஸ்ல வந்து இதுதான் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்க கூடும் என்றது ஒரு செக்டராக நம்ம வைத்து ஐ திங்க் we can focus there. இதை தவிர்த்து ஆஃப்கோர்ஸ் அதர் செக்டர்ஸ் ஆர் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா குரூட சார்ந்த இருக்கக்கூடிய மற்ற செக்டர்ஸ், அது பெயிண்டா இருக்கட்டும், ஃபர்டிலைசர்ஸா இருக்கட்டும், பில்டிங் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், ஆல் ஆஃப் தீஸ் வில் ஆக்சுவலி கெயின் பாசிட்டிவ்லி. ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ்ல ஃபோக்கஸ், இந்த வாரத்துக்கான ஃபோக்கஸ் வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சார் ரொம்ப நன்றி சார். அப்பப்போ இம்பர்ஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். டெஃபினெட்லி தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.